நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது தான் ஜப்பான் நாட்டிலே பெருசாக பேசப்பட்ட அர்பன் லெஜெண்ட்ஸ், அதாவது பேய் இல்லைனா அமானுஷ்யமான மர்ம கதைகள்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேய் கதைகள்லாம் பிடிக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நாம் இன்னைக்கு முதலாவதாக பார்க்க போகிறது தான் டெக்கே டெக்கே இல்லைனா டெக் டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் டெக்கே டெக்கே அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது நகரும் போது டெக் டெக் அப்படின்னு ஒரு சத்தம் வருமா. இது ஏன் நகரும் போது இப்படி ஒரு சத்தம் வரும் அப்படின்னா, இந்த டெக் டெக்குக்கு மேலே பாதி உருவம் மட்டும்தான் இருக்குமா. இந்த டெக்கி டெக்கி தன்னோட கைகளை யூஸ் பண்ணி மட்டும்தான் நகரவும் செய்யுமா. டெக்கி டெக்கி அப்படின்றது மற்றவங்கள மாதிரி ஒரு சாதாரண பொண்ணாக தான் இருந்தாங்களாம். அந்த பொண்ணு யார்கிட்டையும் பேசாமல் பயந்த சுபாவத்தோடு இருந்தாங்களாம். இதனாலே நிறைய பேர் அந்த பொண்ணை புள்ளி, அதாவது கிண்டலும் கேலியும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணும் அதுக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருந்திருக்கு. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அந்த பொண்ணு எப்பயும் போல வீட்டுக்கு போகிறதுக்காக ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த நேரம்னு பார்த்து அந்த பொண்ணோட ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல அந்த பொண்ணை கிண்டலும் கேலியும் செஞ்சுருக்காங்க. இந்த பொண்ணு அமைதியாகவே இருந்திருக்கு. இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட பயந்த சுபாவத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பூச்சி அந்த பொண்ணு மேலே தூக்கி போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது இந்த பொண்ணு பயந்து பக்கத்தில் இருக்க ட்ரெயின் ட்ராக்ல கீழே விழுந்திருக்கு. அப்பதான் அங்கே ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, அந்த நேரம்னு பார்த்து அங்கே ஒரு ட்ரெயின் வேகமாக வருது. அந்த ட்ரெயின் அந்த பொண்ணு மேலே ஏறி அவ துடிக்க துடிக்க இறந்தும் போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் சரியாக அந்த பொண்ணோட இடுப்பு மேலே ஏறினால அந்த பொண்ணோட உடம்பு 2 பகுதியாக பிரிஞ்சிருது. அதாவது மேல் பகுதி தனியாக, இடுப்பு கீழே கால் தனியாக பிரிஞ்சு இறந்துடுறாங்க. ஒரு சில கதைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணும்னே அந்த பொண்ணை தள்ளி கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் டெக்கி டெக்கி அப்படின்ற ஒரு விஷயமே உருவாச்சு. அது என்னன்னா, நிறைய பேர் நைட் நேரத்தில் ட்ரெயின் ட்ராக் பக்கத்தில் ஒரு பாதி உடம்போடு இருக்க ஒரு பொண்ணு நடமாடுறத பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்கி டெக்கி அப்படின்ற பொண்ணு யாரையாச்சும் பார்த்துச்சு அப்படின்னா, என்னோட கால் எங்கே, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குமா. சப்போஸ் யாராச்சும் இல்லை எனக்கு தெரியாது நான் பார்க்கல அப்படின்னு சொன்னாலோ, இல்லை பயந்து ஓடினாலோ, தன் கையில் இருக்க வெப்பன், அதாவது ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த பொண்ணு அவங்கள 2ஆ துண்டிச்சிருமா. அப்படி துண்டிச்ச அப்புறம் அவங்களோட கால்களை எடுத்துக்கிறதாவும் ஒரு கதை இருக்குது. இந்த கதைகள் பரவனாலே நிறைய பேர் ட்ரெயின் ட்ராக் பக்கமே போகாமல் பயந்துட்டே இருந்திருக்காங்க. ஜப்பான் கதைகள் படி இரவு நேரத்தில் டெக் டெக் அப்படின்ற ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சுனாவே யாருமே அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்களாம். இதில் இன்னொரு ஒரு அதிர்ச்சியான விஷயமும் இருக்குது. இந்த டெக்கி டெக்கியோட கதையை பற்றி யாராச்சும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அந்த 1 மாதத்தில் அந்த டெக்கி டெக்கியை பார்ப்பாங்கன்னு, அந்த டெக்கி டெக்கி அவங்கள தேடி வரணும் ஒரு கதை இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது தான் சுக்கிமா ஒன்னா, அதாவது கேப் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் அவனோட ரூமில் தனியாக இருந்துட்டு இருந்தான். அந்த ரூமில் திடீர்னு அவனை யாராச்சும் பார்த்துட்டு இருக்க மாதிரியே அந்த பையனுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அந்த பையனுக்கு தெரியும் அந்த ரூமில் யாருமே இல்லைன்னு. இருந்தாலுமே இன்னுமே யாரோ அவனை பார்த்துட்டே இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. பயந்து போய் ரூம் ஃபுல்லாக தேடுறான். அந்த ரூம்குள்ளே யாருமே இல்லை. சரி, வெளியே இருந்து தான் நம்மளை யாராச்சும் பார்க்குறாங்களோன்னு சொல்லி வெளியெல்லாம் பார்க்குறான். வெளியுமே யாருமே இல்லை. அப்படி தேடிட்டே இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு பதில் கிடைக்கிது. அந்த ரூமோட கபோர்டுக்கும் செவுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு சின்ன சந்திலிருந்து ஒரு பொண்ணு ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கா. அதுதான் சுக்கிமா ஒன்னா. இந்த சுக்கிமா ஒன்னான்ற யோக்கை எப்பயுமே ஏதோ ஒரு சந்தில் தான் இருக்குமா. அது சின்ன சந்தா கூட இருக்கலாம், ஒரு செவரோட சந்து, இல்லை கதவு லைட்டாக ஓப்பனாக இருக்க சந்து, அந்த மாதிரி சந்துகள்ல இருந்து தான் இந்த சுக்கிமா ஒன்னா பார்த்துட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு கதை இருக்குது. ஒரு டைம் நீங்கள் அந்த சுக்கிமா ஒன்னோட கண்ணை பார்த்துட்டீங்க அப்படின்னா அது உங்களை எப்பயுமே பார்க்கறத நிறுத்தாதான். கேட்கவே ரொம்ப பயமாக இருக்குல்ல. இந்த சுக்கிமா ஒன்னோட கதை நெகிஷி யாசிமோரோ அப்படின்ற ஒரு சாமுராய் எழுதின மிமி புக்குரோ அப்படின்ற ஒரு புத்தகத்துல இருந்து தான் முதல்ல ஆரம்பிச்சிச்சு. இந்த புக் அப்படி எதை பத்தினதுன்னு பார்த்தோன்னா, இந்த சாமுராய் அந்த காலத்துல பல இடங்களுக்கு போய் பல நடந்த உண்மையான மர்ம கதைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குறிப்பு, மனித சக்திக்கு மிஞ்சின விஷயங்கள்லாம் கேட்டு விசாரிச்சு ஒரு புத்தகமாக எழுதினாரு. அதில் ஒரு கதை தான் இந்த சுக்கிமா ஒன்னா. இதில் ஒரு முறை நீங்கள் சுக்கிமா ஒன்னாவை பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த சந்தை பார்த்தாலும் சுக்கிமா ஒன்னா உங்களை பார்த்துட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குமா. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை எங்கேயுமே போக விடாமல் தனிமைப்படுத்தி உங்களை அதை ஆக்கிரமிச்சுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிலர் இந்த சுக்கிமா ஒன்னாவை நம்ம பார்க்காம இருந்தால் அது நம்மளை எதுவுமே பண்ணாது, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கதவை சாத்தும் போது கேப் இல்லாமல் சாத்திடுங்க. ஏன்னா சுக்கிமா ஒன்னா ஏதோ ஒரு சந்திலிருந்து இப்போ கூட உங்களை பார்த்துட்டு கூட இருக்கலாம். அடுத்தது ஒகிகு டால். இந்த பொம்மையை பற்றி உங்களில் ஒரு சிலர் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொம்மைக்கு காலம் போக போக மர்மமான முறையில் முடி வளர்ந்துட்டே போனதை பற்றி தான் இந்த கதை.
1918ஆம் ஆண்டு ஒரு பையன் ஒரு மார்க்கெட்டுக்கு போறான். அந்த மார்க்கெட்ல ஒரு அழகான ஒரு பெண் பொம்மையை பார்க்கறான். அந்த பொம்மைக்கு குட்டியா காது வரைக்கும் முடி இருக்கு. பார்த்த உடனே அந்த பொம்மையை வாங்கிட்டு அந்த பொம்மையை தன்னோட 3 வயசான தங்கச்சிக்கு கொடுக்குறான். அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். தான் தூங்குறப்ப, சாப்பிட்றப்ப, விளையாடுறப்பன்னு எப்பயுமே அந்த பொம்மையை தான் கூடவே அந்த குழந்தை வச்சிட்டு இருந்துச்சு. அந்த பொம்மைக்கு ஒக்கிகோ அப்படின்ற பேரும் வச்சாங்க. நல்ல ஆரோக்கியமா இருந்த அந்த குட்டி பொண்ணு திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியாம இறந்தும் போயிடுறா. பொதுவாகவே ஜப்பான் நாட்டில் இறந்து போனவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொருட்களை அவங்க கூடயே சேர்ந்து புதைப்பாங்க அப்படின்ற ஒரு கதை இருக்கு. ஆனா அப்படி வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மக்கக்கூடிய பொருட்கள், அதாவது சுலபமா எரிக்கக்கூடிய பொருட்கள், இல்ல மண்ணுல மக்கக்கூடிய பொருட்களா இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கு. இந்த பொம்மை அந்த மாதிரி பொருட்கள்ல உருவாகாத காரணத்தினால இந்த பொம்மையை அந்த குழந்தை கூட வைக்க முடியல. சரி, தன்னோட பொண்ணோட ஞாபகார்த்தமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த பொம்மையை அவங்க கூடயே ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருக்காங்க. காலமும் கடந்து போயிட்டே இருக்கு. அப்பதான் எல்லாருமே பயப்படுற மாதிரி ஒரு விஷயமும் நடக்குது. காது வரைக்கும் இருந்த அந்த பொம்மையோட தலைமுடி கொஞ்சம் கொஞ்சமா தோள்பட்டை, அதாவது ஷோல்டர் வரைக்குமே வளர்ந்துருந்துச்சு. இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவும் பயந்து போனாங்க. அப்பப்ப யாரோ நடக்கிற மாதிரி சத்தமும் அந்த வீட்டில் கேட்கறதா சொல்லப்பட்டுச்சு. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த மட்டும் உறுதியா நம்பினாங்க, அந்த பொண்ணோட ஆன்மா தான் அந்த பொம்மைக்குள்ள இருக்கு அப்படின்னு. உடனே இந்த ஒக்கிகோ பொம்மைய மனேஞ்சி அப்படின்ற ஒரு புத்த மத கோயில்ல போய் கொடுக்குறாங்க. அவங்களும் இந்த பொண்ணோட முடிய கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி விட்டு பராமரிச்சு வராங்க. வெட்ட வெட்ட முடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வருது அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள என்ன ஆன்மாவா இருந்தாலும் சரி, அது தூய்மையாவே இருக்கணும், வேற வழியில போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கோயில்லயே அந்த பொம்மையை பாதுகாத்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒக்கிகோ பொம்மை இன்னுமே ஜப்பான் நாட்டுல அந்த மனேஜி அப்படின்ற கோயிலுக்குள்ள இருக்குது. இன்னுமே அந்த முடிகளும் வளர்ந்துட்டே இருக்கிறதா தான் சொல்லப்படுது. அது உண்மையாலுமே இந்த பொண்ணோட ஆன்மாவா இல்ல வேற ஏதாச்சும் ஒண்ணான்னு இன்னுமே யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்க ஜப்பான் நாட்டுக்கு போய் அந்த ஒக்கிகோ பொம்மையை மறக்காம பார்த்துட்டு வாங்க. இந்த பேய் கதைகள்ல எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை பாய்.